السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. فمن يرد الله أن يهديه يشرح صدره للإسلام. صدق الله المولانا العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أحدكم إذا تثاءب ضحك منه الشيطان أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களா, இன்னைக்கு ஓதுன வசனங்கள்ல இருந்து ஒரு வசனம், இல்லை இன்னைக்கு ஒரு சூறாவை முழுசா ஒரே தராவிகளை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஓதி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 165 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா. இந்த சூறாவினுடைய பெயர் அல் அன்ஆம் என்பதாக சொல்லப்படும். இந்த சூறாவில் ஒரு தனி விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்படக்கூடிய நபிமார்களுடைய மொத்த நபிமார்களுடைய பெயர் 25. இந்த 25 நபிமார்கள்ல 23 நபிமார்களுடைய பெயர் இந்த ஒரு சூறால மட்டும் இடம்பெறும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சூறா. இந்த சூறா ஒரே தடவையாக மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுவதுமாக இறக்கப்பட்ட சூறா இது. மற்ற சூறாக்கள்லாம் தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக இறக்கப்பட்ட சூறா. முதல் முறையாக இவ்வளவு பெரிய சூறா. இன்னைக்கு நாம நின்று தொழுததுல கிட்டத்தட்ட 18 ரக்காத்துகளுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னா இந்த ஒரு சூறாவை மட்டுமே ஓதி தொழுதிருக்கிறோம். அவ்வளோ பெரிய சூறா இது. அப்படிப்பட்ட இந்த ஒரு சூறாவை முழுசா ஒரே நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினாங்க. ஓதி முடிச்ச உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யா ரசூலல்லாஹ் இந்த சூறாவை நான் ஓதட்டுமான்னு கேட்டாங்க. ஓதுங்கன்னு சொல்லும் போது அந்த சஹாபி அப்படியே எழுந்து, ஒரு தடவை தான் கேட்டிருக்கிறாங்க, ஒரே ஒரு முறை கேட்ட அந்த சஹாபி அப்படியே ஒரு சிறு பிசகுதல் கூட இல்லாம அப்படியே என்ன செய்யறாங்க, கண்டினியூவா ஓதுறாங்க. பார்த்துட்டு அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. நாம எப்படி ஜும்மால சொன்னோம் பாருங்க, இந்த சஹாபியை பத்தி சொன்னோம், மார்க்கத்தினுடைய சட்டங்களை தெரிந்து கொள்ளணுமா இவர்கிட்ட கேட்டுக்கோங்க நபி சொன்னாங்க. ரொம்ப உயரம்லாம் கிடையாது, 3 அடி தான் அந்த சஹாபி. அந்த சஹாபியினுடைய வளர்த்தி 3 அடி தானா. அவ்வளவு குள்ளமாக இருந்தாலும் தீனுல் இஸ்லாத்தினுடைய அந்த பிடித்தம், குர்ஆனை கத்துக்கிடணுங்கிற அந்த ஆர்வம், இதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப ஏகபோகமாக இருந்தது. அந்த சஹாபியினுடைய அதிகமான ரிவாயத்துகளை தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சட்டத்திற்கு தோதுவாக எடுத்திருப்பாங்க. ஏன்னா என்னுடைய அதாவது இபாதத்து சம்பந்தமாக, மார்க்கம் சம்பந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் இவர்கிட்ட இருந்து அதை வாங்கிக்கோங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறதுனால இவர்களுடைய ஹதீஸ்களுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. சரி, ஹைர். அப்படிப்பட்ட நிறைய சிறப்பான விஷயங்களை உள்ளடக்கிய இந்த சூறா. இந்த சூறாவினுடைய நாம வாசித்த ஒரு ஆயத்தை நாம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு ஆயத்தை முழுசாலாம் பார்க்க முடியாது, ஒரு ஆயத்தினுடைய சிறு பகுதியை நாம இன்னைக்கு கத்துக்கிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க, அதை நாம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ரஜுலம் மின் பனி இஸ்ராஈல ஹரஜ ذات யௌமின் ஃபமர்ர பிகதீபின். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ரவேலர்கள் காலத்துல நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுறாங்க. அந்த நிகழ்வை பற்றி சொல்லும் பொழுது ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு, ஒரு பெரும் மணர் குவியல், மண்ணு குமிச்சு போட்டிருக்குது. அதை கடந்து போகும்போது இது அவ்வளவும் கோதுமை தானியமாக இருந்தா, நமக்கு சொந்தமான கோதுமை தானியமாக இருந்தா எல்லாருக்கும் நம்ம தானம் தர்மம் செஞ்சிடலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறாராம். ஆனால் இவருடைய சூழலை கியாமத் நாளில் இவரை பற்றி அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டுறான். கியாமத் நாளில் அந்த நினைச்சிருவார் பாருங்க, அந்த மனிதரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, இவர் வச்சிருந்த அவர் அதாவது எவ்வளவு பெரிய மணர் குவியலை பார்த்து இவர் இவ்வளவும் கோதுமையா இருந்தா தர்மம் செஞ்சிருப்போம் அப்படின்னு நினைச்சாரோ அது மாதிரி 10 மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோதுமை தானியங்களை இவருடைய கணக்குல எழுதியிருப்பான, இவர் தர்மம் செஞ்ச கணக்குல. இதெல்லாம் உனக்கு உண்டான தர்மம், நான் எடுத்துட்டு போன்னு அல்லாஹ் சொல்லுவானா. அல்லாஹ், நான் இவ்வளவு கண்ணால கூட பார்த்ததே கிடையாது, நான் எங்க இவ்வளவு தர்மம் செஞ்சிருப்பேன்
அவர் கேட்பாராம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, ஒரு தடவை நீ இப்படி கடந்து போகும் பொழுது இப்படி நினைத்தாய் அல்லவா, அந்த நினைப்புக்கு உண்டான கூலிதான் இது, 1க்கு 10 அப்படிங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹாலா எடுத்து சொல்வதாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம ஓதிய வசனங்கள்ல கூட மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையை செய்வாரோ அவருக்கு அது போன்று 10 மடங்கு நாம தருவோம், அவருக்கு கூலி கிடைக்கும்ங்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான். 18வது ரக்காத்துல கூட அதை என்ன அந்த ஆயத்தை நம்ம ஹாஃபிது ஓதி காட்டினாங்க கண்ணியத்திற்குரியவர்களை. இப்ப குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா 1க்கு 10 அப்படிங்கிறத தர்றான். அந்த 1க்கு 10 அப்படிங்கிறத நினைச்சா கூட உண்டு அப்படிங்கிறதுக்கு நமக்கு அந்த நிகழ்வு உதாரணமாக இருக்குதா இல்லையாங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும் கனவான்களை. இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய வசனத்தினுடைய முதல் பகுதிக்கு வருவோம். ஃபமை யுரிதுல்லாஹு ஐயஹ்தியஹு, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான், யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி நாடிட்டானோ யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்தின் பிரகாரம் நடப்பதற்குண்டான மனதை திறந்து கொடுக்கிறான் அவருக்கு அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். யாருக்கு அல்லாஹ் நல்லது செய்யணும்னு நாடிட்டானோ, நேர்வழி காட்டணும்னு யாருக்கு நாடிட்டானோ அவருக்கு தீனின்பால் நடப்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தருகிறான் அப்படிங்கிற செய்தி இந்த வசனத்துல நமக்கு அல்லாஹ் சொல்லி தர்றான் கண்ணியத்திற்குரியவர்களை. அதை மட்டும் இன்னைக்கு நாம பார்க்கலாம். இப்ப தீனின் பிரகாரம் நடக்கிறது அப்படிங்கிறது ஏகபோகமான விஷயங்கள் இருக்கு நம்ம மார்க்கத்துல, அப்படித்தானே? சாதாரணமா இதையும் விட்டுட்டு போக முடியாது, எல்லாத்துக்கும் நமக்கு வழிகாட்டல்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிடலாம், ஹதீஸ்ல அதுக்கும் கூட நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, தெளிவான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி தர்றாங்க, இன்னல்லாஹ தஆலா யுஹிப்புல் உத்தாஸ, தும்மல் போடக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். தும்மல் போடக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அதே மாதிரி யக்ரஹு தஸாஉப, கொட்டாவி விடக்கூடியதை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். அது என்ன காரணம்னு சொன்னா, தும்மல்ங்கிறது சுறுசுறுப்புக்கு உண்டான அறிகுறியாகவும், கொட்டாவி என்பது சோம்பலுக்கு உண்டான அறிகுறியாகவும் இருக்கிறதுனால நாம என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இப்படி சொல்லி தர்றாங்க, அல்லாஹ் சுறுசுறுப்பை விரும்புகிறான், சோம்பேறித்தனத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், வெறுக்கிறான் அப்படிங்கிறத சொல்றதுக்கு அதுக்கு உண்டான காரணமாக அமையக்கூடிய அந்த உடலினுடைய ஒரு சைன் மொழி இருக்கு பாருங்க, அது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, சுறுசுறுப்புக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய தும்மலை அல்லாஹ் விரும்புகிறான், சோம்பேறித்தனத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய கொட்டாவியை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. இதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க, ஃபைதா அதஸ அஹதுக்கும், உங்களில் ஒருவர் தும்மல் போட்டால், வஹமிதல்லாஹ தஆலா, அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டால், தும்மல் போட்டுட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டார் அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் அப்படிங்கிறத நாம கத்திருக்கோம் இல்லையா? சரி, இப்ப தொழுகையில தும்மல் போட்டா என்ன பண்றது? தொழுகையில தும்மல் போட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாமா? தொழுகையில தும்மல் போட்டோம்னு சொன்னா அந்த மாதிரி வெளி விஷயங்களில் நாம் எதையெல்லாம் நன்மையான காரியங்களாக இருக்கிறதோ அதை தொழுகைக்குள்ள நாம செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. இருந்தாலும் நம்ம எப்போதுமே தும்மல் போட்டோன்னே சொல்ற பழக்கத்துல யதார்த்தமாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை பத்தி குற்றம் இல்லை அப்படிங்கிறதையும் நாம ஒரு கொசுறு தகவலாக விளங்கிக்கிடலாம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப தும்மல் போட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஆனால் அப்படி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அதை யாரெல்லாம் கேட்கிறோமோ அவங்க எல்லாம் யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு அவருக்காக வேண்டி துஆ செய்யணுங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஐயகூல லஹு, அதாவது யாரு இதை கேட்டாங்களோ அவரின் மீது கடமை என்ன கடமைன்னு சொன்னா யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்யட்டும்னு பதில் துஆ செய்யறது அவர் மேல கடமை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வர்றாங்க, வஅம்மத் தஸாஉபு, கொட்டாவி என்பதாகிறது அது ஷைத்தானிடமிருந்து சோம்பேறித்தனத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. உங்களில் ஒருவர் கொட்டாவி விட்டால் தன்னால் முடிந்த வரைக்கும் அதனை அவர் அடக்கி கொள்ளட்டும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தன்னால வாயினால எவ்வளவு ஹான்னு வாயத்தை சிலர் கொட்டாவி விடுவோம், ஜும்மால குத்பா ஓதிட்டு இருக்கும்போது சிலர் என்ன செய்வாங்க, கொட்டாவி விடுவாங்க. பார்க்கணும், சுப்ஹானல்லாஹ், வாய் திறந்த மாணிக்கே இருக்கும். சமீபத்துல கேரளால ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஆள் கொட்டாவி விட்டாராம், வாய் அப்படியே நின்றுக்கிடுச்சு. வாய் திறந்த வாயை மூட முடியல அவரால்.
அவர் என்ன செஞ்சுறாங்க, டாக்டர்லாம் வர வச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து மருத்துவம் பார்க்கறது, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்கள்லாம் நம்ம சமீபத்தில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் நம்ம வீடியோக்களில் பார்த்துருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, கொட்டாவி வந்தால் அதனை அடக்குவதற்கு முயற்சி செய்யுங்க, முடியலையா கையை வச்சு வாயை மூடிக்கோங்க. அப்ப இந்த செயல் அப்படிங்கிறது ஒரு நாகரிகமான ஒழுக்கம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒழுக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நமக்கு ரொம்ப அருமையாக பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. தும்மல் போட்டா அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வை புகழ்ந்த மனிதருக்காக நீ துஆ செய்யணும். அதே மாதிரி கொட்டாவி வந்தா முடிஞ்ச வரைக்கும் அடக்கிக்கோ, இல்லையா கையை வச்சு வாயை மூடிக்கோ அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அதை சொல்லிட்டு கடைசியாக அந்த ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்ன அஹதக்கும் இதா தஸாஅப, ஒருவர் கொட்டாவி விடும் பொழுது வஹைக மின்ஹு ஷைத்தான், அவரை பார்த்து ஷைத்தான் சிரிக்கிறான். சைத்தானுக்கு அது ஒரு கொண்டாட்டம். நாம இவனுக்கு சோம்பேறியை வர வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறானா, இப்லீஸ் சிரிக்கிறான். இப்லீஸ் சிரிக்கக்கூடிய எந்த விஷயமும் அல்லாஹுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அப்படிங்கிறதுனால இந்த கொட்டாவி என்பது அல்லாஹுக்கு பிடித்தமில்லாத ஒரு செயல் அப்படிங்கிற செய்தியை நாம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் நமக்கு மார்க்கம் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அது போன்ற மார்க்கம் சொல்லி தரக்கூடிய எல்லா விஷயங்களின் பிரகாரமும் நடப்பதற்கு அல்லாஹ் யாருக்கு அந்த பாக்கியத்தை தர்றான் அப்படின்னு சொன்னா, தான் நாடியவர்களுக்குத்தான் இது போன்று நடப்பதற்கு பாக்கியத்தை தர்றான். அப்படிப்பட்ட ஆட்களாக நாம இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஆட்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.